கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எரேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அந்த 1வது வசனத்திலே கடைசி வசனத்தை வரியை பார்க்கும் பொழுது, நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி பார்க்குறோம். நீ இனி அலைந்து திரிவதில்லை. அப்போ ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் இனி அலைந்து திரிவது இல்லை. அப்போ சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவரீர் என் அலைச்சலை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவன் அலைச்சலையும் கண்ணீரையும் அவர் எண்ணுகிறார், அவர் கணக்கு வைக்கிறார். கணக்கு வைத்தாலே தேவன் நிச்சயமாய் அலைச்சலுக்கு உண்டான ஏற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆகார் அங்கே வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தால், கண்ணீர் விட்டு அழுதா தன் பிள்ளைக்காக. பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாருடைய கண்களை திறந்து அங்கே பிள்ளையின் அருகே ஒரு நீர் ஊற்றை கர்த்தர் புறப்பட பண்ணினார். அலைந்து திரிந்தாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த ஆகாருடைய கண்ணீரை கண்டு பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அங்கே அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நீர் ஊற்றை கர்த்தர் என்ன செஞ்சார்? புறப்பட பண்ணினார். அப்போ கர்த்தர் என்றைக்குமே நம்முடைய அலைச்சலை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம அலைகிற அலைச்சலை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம காரியங்கள் வாய்க்காதபடினால நம்ம அலைந்து திரிகிறோம். ஆனால் நம்முடைய அலைச்சலை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய அலைச்சலை கர்த்தர் பார்த்து, நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் அலைகிற அலைச்சலுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார். ஆனால் அதற்கு முன்னாலே தொடர்ந்து அந்த வசனத்தை நான் பார்க்கும்போது, மேலே பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனது இருந்தால் நீ என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ மனம் திரும்பணும்னு நினச்சினா நீ என்னிடத்துக்கு நீ திரும்பு. அதாவது நீ உன் அருவருப்புகளை உன் பார்வையில் என்று நீ அகற்றிவிட்டால் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்மிடத்தில் இருக்குமானால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அருவருப்புகள், தேவன் அருவருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே இருக்குமானால், அது நம்முடைய பார்வையில் இருந்து நாம் அகற்றி விடும் பொழுது ஆண்டவர் நீ அலைந்து திரிவது இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். சில நேரங்களிலே நம்முடைய அலைச்சலுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்ம அலைந்து திரிகிறோம், பிரயாசப்படுகிறோம், காரியங்கள் வாய்ப்பது இல்லை. ஆனால் தேவன் அலைச்சலை பார்க்கிறார், தேவன் கண்ணீரை பார்க்கிறார். அதோடு கூட அலைச்சலுக்கு தேவன் பதில் தருகிறவர் தான். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்மை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு நம்ம அகற்றும் பொழுது, நம்முடைய பார்வையிலிருந்து அகற்றும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீங்கள் இனி அலைந்து திரிவதில்லை. கர்த்தர் உங்கள் அலைச்சலுக்கு நிச்சயமாய் பதில் தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு நீர் ஊற்றை புறப்பட பண்ணி அவர் நாமத்தை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ இனி அலைந்து திரிவதில்லை, நீங்கள் இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர், ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்க அலைகிற அலைச்சலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, காரியங்களுக்காக ஆண்டவரே, அவங்க அலைகிற அலைச்சலை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர், எண்ணிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த அலைச்சலுக்கு ஏற்ற ஒரு பலனை கர்த்தர் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக, அவர்களுக்காக ஒரு நீர் ஊற்றை நீர் புறப்பட பண்ணும்படியாய், ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊற்றை புறப்பட பண்ணும்படியாக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அலைச்சலையும் கண்ணீரையும் நீர் கணக்கு வைத்திருக்கிற கர்த்தர் தாமே
ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற அலைச்சலுக்கு ஏற்ற கண்ணீருக்கு ஏற்ற பலனை என் ஆண்டவர் கொடும். ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.